ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி நம்ம காமனான ஒரு கருத்து பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏக்கம். ஏக்கம் அப்படின்னா என்ன? நிறைய விஷயம் சொல்லலாம் அதில். ஏக்கம் படிக்காதவனுக்கு படித்தவனை பார்த்த ஒரு ஏக்கம். நம்மளாம் அப்படி படிச்சிருக்கலாம்ல அப்படின்ட்டு. கலராக இருக்கிறவங்களுக்கு பார்த்து கருப்பாக இருக்கிறவங்க ஏங்குவாங்க. நம்மளும் இவங்கள மாதிரி கலராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிம்பாங்க. கம்மியாக முடி வச்சுருக்கிறவங்க அதிகமாக முடி வச்சுருக்கிறவங்கள பார்த்து ஏங்குவாங்க. சைக்கிள் வச்சுருக்கிறவன் பைக் வச்சுருக்கவனை பார்த்து ஏங்குவான். பைக் வச்சுருக்கிறவன் கார் வச்சுருக்கவனை பார்த்து ஏங்குவான். கார் வச்சுருக்கிறவன் அதை விட விலை கூடின கார் வச்சுருக்கிறவனை பார்த்து ஏங்குவான். நகை இல்லாதவங்க நகை வச்சுருக்கவங்கள பார்த்து ஏங்குவாங்க. பணக்காரங்க அவங்கள விட பணக்காரங்களை பார்த்து ஏங்குவாங்க. பணமே இல்லாதவங்க பணக்காரங்களை பார்த்து ஏங்குவாங்க. கோடீஸ்வரங்களாக இருந்தாலுமே அவங்கள விட கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க தெரியுமா, அவங்கள பார்த்து ஏங்குவாங்க. வீடு இல்லாதவங்க குடிசை வச்சுருக்கவங்கள பார்த்து ஏங்குவாங்க. குடிசையில் இருக்கிறவன் கொஞ்சம் கல்வீடு கட்டுறவங்கள பற்றி ஏங்குவாங்க. கல்வீடு கட்டினவன் மாடி வீடு கட்டுறவங்கள பார்த்து ஏங்குவாங்க. மாடி வீட்டில் இருக்கிறவன் 3 மாடி வீடு கட்டினவனை பற்றி ஏங்குவான். அவனுக்கும் ஏக்கம் இருக்க தான் செய்யும். இது மாதிரி நிறைய விஷயங்களில் ஏக்கம் அப்படிங்கிறது ஒரு இதாக இருக்குது. ஆமாம் தானே? நம்மளுமே சின்ன வயசில் பார்த்துருப்போம். சின்ன வயசில் ஒரு சின்ன குழந்தைங்களோட ஏக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்மகிட்ட பல பசங்கள்கிட்ட சாக்லேட் இருக்காது. அடுத்த பிள்ளைங்க சாக்லேட் திங்கிறத பார்த்து அதை பார்த்து ஏங்குவாங்க. அப்புறம் தகரத்துக்கு பசங்க பிஸ்கெட் பார்த்து ஏங்குவாங்க. இது குழந்தைங்களோட கேட்டகரி. நான் சொன்னது மனுஷங்களோட கேட்டகரி. இந்த ஏக்கம் அப்படிங்கிறது வந்து நிற்கவே நிற்காதுங்க, வந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் ஏக்கணும் வச்சுக்கலாம். திருப்தி இல்லாத தன்மை அப்படிங்கிறது தான் இன்னொரு வார்த்தை வந்து ஏக்கம். அதாவது ஐயோ ஏங்கி போயிட்டா அப்படிம்பாங்க தெரியுமா? அதுதான். இது ஏன் வருது? எதனால் வருது? அதிகமாக எதிர்பார்க்கறதுனால இந்த ஏக்கம் அளவுக்கு அதிகமாகவே வருது. இந்த ஏக்கம் எதுக்கு? ஏன்? ஏங்கி 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 வாழ்க்கை எங்கே போயிட்டுருக்கு, எங்கே போகுதுன்னே தெரியல. ஆனால் ஏங்கிக்கிட்டே தான் உட்காந்துட்ருக்கோம். அதுக்கான ஸ்டெப்பு எதுவும் எடுக்கிற மாதிரியே தெரியல. இப்போ அந்த ஏக்கத்துக்கு பதிலாக நீங்கள் அதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கோல் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அது பின்னாலேயே ஓடுனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏக்கம் தீந்துரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை. இப்போ சொன்னேன் இல்லையா, சைக்கிள் வச்சுருக்கவே பைக் வாங்கணும்னு நினச்சி ஒரு உறுதியோடு ஓடுவான். ஆனால் அதுக்கப்புறம் திருப்தி அடைவாங்க கேட்குங்களா? இல்லை. கார் வாங்கணும் அப்படின்னு நினைப்பான். தான் ஏக்கம் வந்து படிப்படியாக அப்படியே போய் 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 லாஸ்ட்டில் அவனோட டார்கெட் அவன் ஃபீல் பண்ணுறான்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. அதையும் தாண்டி ஸ்டெப்பாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஏக்கங்கிறது நிற்கவே நிற்காது. இந்த ஏக்கம் ஃபஸ்ட்டு எதுக்கு லைஃப்பில்? வேண்டவே வேண்டாம். கொஞ்சம் யோசிச்சு இப்போ நிறைய பேர் வந்து இப்போது நம்ம நார்மல் பீப்புளுமே எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தங்கிட்ட போதுமான்ற அளவுக்கு பணம் இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அளவுக்கு அதிகமாக அவங்களோட கொஞ்சம் வசதியானவங்கள பார்த்து நமக்கு ஆண்டவன் நம்மளை அப்படி படைக்காமல் போயிட்டானே அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் அதை பார்க்குறீங்கள்ல, அதை பார்க்குறதுக்கு பதிலாக உங்களுக்கு கீழே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? வீடு வாசல் கூட இல்லாமல் நம்ம எத்தனையோ பேரை நம்ம கோயில் வீதிகள்லையும் ரோட்டுக்கடையில் நம்ம பார்க்குறோம். ரோட்டுக்கடையெல்லாம் பார்க்குறோம். அவங்களாம் வீடு வாசல் இல்லாமல் சாதாரணமாக ரோட்டுக்கடையில் ஒரு கூடாரத்தை போட்டு படுத்திருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏக்கம் வராது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரி, நம்ம கடவுள் அந்த அப்படி மாளிகையில் வாழ்கிற அளவுக்கு கடவுள் நம்மளுக்கு வாழ்க்கையை தரலையே அப்படிங்கிற ஏக்கத்துக்கு பதிலாக, நல்ல வேளை நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கடவுள் தராமல் தரலை, அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி என்னைக்காவது மாற்றி யோசிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் சத்தியமாக யோசிச்சிருக்க மாட்டீங்க. 100ல் 90 பேர் அப்படி யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஒரு 10 பேர் வேணால் அப்படி யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் தான் இப்போ உங்ககிட்ட போதுமான அளவுக்கு நகை இருக்கலாம். சில பேருக்கு இல்லாமல் கூட இருக்கலாம். நகை கலர்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க அதெல்லாம். அந்த சொத்து இல்லை அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனால் அதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்கள விட ரொம்ப கோடீஸ்வரவங்கள பார்த்து ஏங்குவாங்க. அப்படி ஏங்காதீங்க. கோயில் தெருக்கள்லையும் கடை வீதிகளையும் உங்களோட கையேந்துறாங்க பாருங்கள். கடவுள் உங்களை அந்த அளவுக்கு வைக்காமல் இந்த அளவுக்காவது வச்சுருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். இன்னொன்று சாப்பாடு விஷயம். 3 வேளை இல்லைங்க, ஒரு வேளை சாப்பாடு கிடைக்காம கூட இன்றைக்கி எத்தனையோ மக்கள் குழந்தைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் வீட்டில் நம்மளுக்கு அட்லீஸ்ட் 3 வேளையாவது ஏதாவது சாப்பாடு கிடைக்குதே அப்படிங்கிறதுக்காவது இன்றைக்காவது கடவுளுக்கு நீங்கள் நன்றி சொல்லியிருக்கீங்களா? சொல்ல மாட்டான். ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்கிற அந்த பாரு எனக்கு வந்திருக்க வேலை பற்றியா இவ்வளோ ஐட்டம்லாம் போடுறான்ல அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்துல ஒரு ஏக்கம். எதுக்கு? ஏன் இந்த ஏக்கம்? இந்த ஏக்கத்துலேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வாங்க. உங்களுக்குன்னு ஒரு இலக்கை நிர்ணயிச்சுட்டு அந்த ஏக்கத்தை இலக்காக மாற்றி அந்த இலக்கை நோக்கி ஓடுங்க. ஓடிக்கிட்டே இருங்க. அந்த இலக்கை கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. அதை விட்டுட்டு உங்களுக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காமல் உங்களுக்கு கீழே இருக்கிறவனை பார்த்து
சரி நம்ம அவனுக்கு மேலே தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுல ஒரு திருப்தி, மனசில் ஒரு திருப்தியை கொண்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. உங்கள் லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, காலப்போக்கில் இந்த ஏக்கங்கிறது பொறாமையாக மாறிடும். இந்த பொறாமைங்கிறது பொல்லாத ஒன்று. அதனால் இந்த பொறாமைங்கிறது வந்து கண்டிப்பாக மனசில் வந்துடவே கூடாது. அதனால் இந்த ஏக்கங்கிறத உங்கள் மனசுலேருந்து தூக்கி எரிஞ்சிட்டு இலக்குங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி ஓடுங்க. உங்கள் லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ.